ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம எடிட்டோரியல் தான் பார்க்க போறோம். ஜூலை 29க்கான எடிட்டோரியல். த குவாடினினியல் கன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் தி வேர்ல்ட்ஸ் ஃபைனஸ்ட் அத்லட் அப்படின்றாங்க. குவாடினினியல் கன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்னா 4 வருஷத்துக்கு ஒரு தடவை மீட் பண்றது. வேர்ல்ட்ஸ் ஃபைனஸ்ட் அத்லெட்னா வேர்ல்டோட பெஸ்ட் அத்லெட்ஸ் வந்து 4 வருஷத்துக்கு ஒரு தடவை மீட் பண்றாங்க. த ஒலிம்பிக்ஸ் இஸ் பிகினிங் இன் பாரிஸ் ஃப்ரம் ஃப்ரைடே. ஸோ இஸ் பிகினிங் இன் பாரிஸ். ஸோ பாரிஸ்ல ஃப்ரைடேல இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்றதுதான் இஸ் பிகினிங் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அதாவது கண்டினியூஸ்ல கொடுத்திருக்காங்க. The last edition does not have the constricting environment that preceded Tokyo 2020. The latest edition, அதாவது இந்த ஒலிம்பிக்ஸுக்கு 2020 டோக்கியோக்கு முன்னாடி இருந்த பிரச்சனைகள் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டோக்கியோ 2020 held in 2021. So 2021ல நடைபெற்ற டோக்கியோ 2020 in the wake of COVID-19 பேண்டமிக் அப்புறம் இந்த இது இருந்துச்சு. அடுத்தது yet this arrives at a time of global churn. ஸோ இது இப்போ கோவிட் சம்பந்தமான பிரச்சனைகள் இல்லைனாலும் உலகம் முழுதும் ஒரு ப்ரெஷர் இருக்கதான் செய்து அந்த டைம்ல தான் இந்த ஒலிம்பிக் வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. churn அப்படின்னா ப்ரெஷர்னு அர்த்தம். while Russia remains banned from the games due to its war moves. ஸோ while Russia இதே சைமல்டேனியஸ் இதே டயத்துல ரஷ்யா ரிமைன்ஸ் பேண்ட், ரஷ்யா வந்து பேன் பண்ணியிருக்காங்க. ஸோ கேம்ஸ்ல இருந்து பேன் பண்ணியிருக்காங்க. ஒலிம்பிக்ல பங்கெடுத்துக்கிறதுல இருந்து பேன் பண்ணியிருக்காங்க. டியூ டு இட்ஸ் வார் மூவ்ஸ். ஸோ அது போர் நடவடிக்கைகள் எடுத்ததுனால அது பேன் பண்ணியிருக்காங்க. இஸ்ரேல் வில் பி பிரசன்ட் டெஸ்பைட் சம் டிசெண்டிங் வாய்ஸஸ் ஓவர் த மேனர் இன் விச் இட் ஹாஸ் டெல்ட் வித் த பாலஸ்தீனியன் இஷ்யூ. ஸோ பாலஸ்தீன் இஷ்யூல இஸ்ரேலோட நடவடிக்கை சரியில்லை அப்படியா இருந்தாலும் கூட, ஸோ டெஸ்பைட்னா அப்படி இருந்தாலும் கூட, சம் டெசன்டிங் வாய்ஸஸ், அதாவது இதை அப்போஸ் பண்ற ஒரு சில வாய்ஸஸ் வந்து என்ன சொல்லியிருக்கு, பாலஸ்தீனும் இது மாதிரி தான் அப்படின்னு சொல்லியிருக்கு. சாரி, இஸ்ரேலும் இது மாதிரி தான் அப்படின்னு சொல்லியிருக்கு. Some individual Russians will compete under a neutral banner, but the nation will miss team events. ஸோ இண்டிவிஜுவல் ரஷ்யால இருந்து இண்டிவிஜுவல் கேம்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணலாம், ஆனா டீம் ஈவெண்ட்ஸ்ல பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. The Olympics, with its competitive spirit, will offer a level playing field featuring countries like the US and China at one end and an island country like Fiji at the other. ஸோ இதுல என்ன சொல்லியிருக்காங்க, ஒலிம்பிக்ஸ்னாலே ஒரு போட்டி மனப்பான்மை வந்துடும். காம்படிட்டிவ் ஸ்பிரிட்னா போட்டி மனப்பான்மை. வில் ஆஃபர் ஏ லெவல் பிளேயிங் ஃபீல்டு. வில் ஆஃபர், அப்ப இந்த ஒலிம்பிக்ஸ் வரக்கூடியனா ஃப்ரைடேல தான் வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த கம்மிங் ஒலிம்பிக்ஸ்ல எல்லாமே நியாயமான முறையில நடக்கும். லெவல் பிளேயிங் ஃபீல்டு ஃபீச்சரிங் கண்ட்ரிஸ் லைக் யூஎஸ், சைனா அட் ஒன் எண்ட் அண்ட் ஐலாண்ட் கண்ட்ரி லைக் ஃபிஜி அட் த அதர் எண்ட். ஸோ ஜாம்பவான்கள்லாம் ஒரு பக்கம் இருக்காங்க, குட்டி குட்டியா ஃபர்ஸ்ட் டைம் ஒலிம்பிக்ஸ் அட்டன் பண்ற கண்ட்ரிஸும் இருக்காங்க. பீயிங் பார்ட் ஆஃப் தி ஈவெண்ட் bequeaths the title Olympian to athletes fortunate to qualify for this big bash, and winning a medal only further enhances that halo. ஸோ பீயிங் பார்ட் ஆஃப் த ஈவெண்ட் bequeaths, அதாவது அந்த ஈவெண்டோட பாரம்பரியம் என்னன்னா, அந்த அத்லட்டுக்கு ஒலிம்பிக்ல சாம்பியன்னா ஒலிம்பியன்ற பட்டம் கிடைக்கிற அதிர்ஷ்டம் கிடைச்சிருந்தாலும், இந்த காம்படிஷனுக்கு குவாலிஃபை ஆகுறதே பெரிய அதிர்ஷ்டமா தான் இருக்கும். ஸோ அதுல ஒரு மெடல் வேற வின் பண்றது இன்னும் பேரதிர்ஷ்டமா இருக்கு. பாரிஸ் அண்ட் பிரான்ஸ் அட் லார்ஜ் வில் பி டெஸ்டட் ஓவர் த நெக்ஸ்ட் fortnight as the Olympics, even if it vests the host with soft power, often affects the economy. ஸோ பாரிஸும் பிரான்ஸும் என்னதான் பெரிய கண்ட்ரியா இருந்தாலும், ஸோ இன்னும் 15 நாளைக்கு அந்த கண்ட்ரிய போட்டு வாங்க போறாங்க, செஞ்சு பார்க்க போறாங்க. ஏன்னா அது வந்து ஒலிம்பிக்ஸ எடுத்து நடத்தணும். ஈவன் இஃப் இட் இஸ் வெஸ்ட் த ஹோஸ்ட் வித் சாஃப்ட் பவர், அதுக்கு என்னதான் பேரும் புகழும் கிடைச்சாலும் ஆஃபன் அஃபெக்ட்ஸ் த எக்கானமி. இந்த மாதிரி பெரிய ஈவெண்ட்டா நடத்தும் போது நிறைய செலவாகும். ஸோ அது நம்ம பொருளாதாரத்தை தான் பாதிக்கும். Indeed, there was some resistance emanating from the banks of the Seine. ஆனா இந்த எக்கானமி என்னதான் கீழே போனாலும் அந்த செரின் ரிவர் அதோட கரைகள்ல இருந்து இந்த இதனோட புகழ்னால, இந்த ஒலிம்பிக்ஸ் நடக்கிற புகழ்னால எக்கானமி கஷ்டப்படுது அப்படின்ற இதெல்லாம் மறைஞ்சு போயிருது. The US, China, Japan, Great Britain, Australia, Germany and France are the behemoths chasing glory. பெஹிமான்ஸ்னா பெரிய பெரிய ஜாம்பவான்கள்
புகழுக்கு பின்னாடி ஓடுறவங்க. However, the games is also about the lone athlete dishing out magic and garnering attention. So இது வந்து கண்ட்ரீஸை விட அந்தந்த இண்டிவிஜுவல் பிளேயர்ஸ் பொறுத்தது. அவங்க எப்படி மேஜிக் பண்றாங்க. as Usain Bolt in the past. Usain Bolt செஞ்ச மாதிரி. Veteran Rafael Nadal and the latest tennis prince Carlos Alcaraz getting excited to represent Spain in tennis is another glimpse of the eternal allure of the Olympics. ஸோ வெட்டிரன்னா எக்ஸ்பர்ட்னு அர்த்தவங்க. எக்ஸ்பர்ட் ரஃபேல் நாடலும் அதுக்கப்புறம் இப்போ அதுல பிறந்திருக்க குட்டி பிரின்ஸ் கார்லஸ் அல்காரஸும் அவங்கெல்லாம் வந்து ஸ்பெயினை ரெப்ரசன்ட் பண்ணி ஸ்பெயின் நாட்டுக்காண்டி டென்னிஸ் விளையாட போறாங்க. இது அதுல இன்னொரு ஒரு எட்டர்னல்னா எவர் லாஸ்டிங் allure attraction of the Olympics. That the games has even incorporated break dancing is a pointer to the entertainment industry finding a larger imprint while lines between sport and art constantly blur. ஸோ இந்த கேம்ஸ்ல ஒலிம்பிக் கேம்ஸ்ல பிரேக் டான்ஸும் கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா என்டர்டைன்மெண்ட்டுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் எவ்வளவு வரவேற்பு மக்களுக்கிடையில இருக்குன்றத காமிக்குது. அதனால ஸ்போர்ட்ஸுக்கும் ஆர்ட்டுக்கும் கலைக்கும் இந்த விளையாட்டுக்கும் இருக்கிற ஒரு சின்ன கோடு நடுக்கோடு வந்து அப்படியே மறைய ஆரம்பிக்குது. வித்தியாச கோடு வந்து மறைய ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்றாங்க. With 204 countries including India besides neutral athletes and a refugee team jostling for a place on the victors podium. ஸோ இதுல 204 கண்ட்ரிஸ் அது போக நியூட்ரல் பிளேயர்ஸ் இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ரெஃப்யூஜி டீம் இருக்கு. இவங்க எல்லாரும் சேர்ந்து விக்டரி காண்டி போராடுறாங்க. ஜோஸ்லிங்னா போட்டி போடுறாங்க. The Olympics provides a space for smaller units to carve a niche and stun bigger opponents. ஸோ இது ஒரு சின்ன ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குது அவங்களுக்கு எதிராக இருக்கிற பெரிய காம்படிட்டரை வீழ்த்துறதுக்கு. ஸோ மொராக்கோ டிஃபீட்டிங் அர்ஜென்டினாவை மொராக்கோ வீழ்த்திருச்சு. அது வந்து ஒரு டெம்பஸ்டுவஸ் ஃபுட்பால் கேம் அப்படின்னா ஒரு ரொம்ப அனல் பறக்கிற விளையாட்டா இருந்துச்சு. ஆல்ரெடி ஆடட் ஜஸ்ட் டு த கேம்ஸ்னா கேம்ஸுக்கு அது ஒரு என்தூசியாசம் இது பண்ணுச்சு. அபவ் ஆல் த ஒலிம்பிக்ஸ் கிராண்ட் ஸ்கோப் அண்ட் ரிடம்ஷன். ஸோ ஒலிம்பிக்ஸ் வந்து உங்களுக்கு என்ன இது பண்ணுதுன்னா ஒரு ஹோப் கொடுக்குது, உங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்குது. அண்ட் ஃபார் ஏ ஸ்ட்ரைஃப் ரிடன் கண்ட்ரி லைக் ஆப்கானிஸ்தான், அதாவது அதிகமா சண்டைகள் வந்துகிட்டே இருக்கிற கண்ட்ரி ஆப்கானிஸ்தான் மாதிரியான கண்ட்ரிகளுக்கு த ஈவெண்ட் ஆல்சோ சர்வ்ஸ் அஸ் ஏ டைவர்ஷன். ஸோ அவங்களோட கான்சென்ட்ரேஷன் எல்லாம் கொஞ்ச நாள் ஒலிம்பிக்ஸ் பக்கம் திரும்பும். ஸோ அது அவங்களுக்கு ஒரு டைவர்ட்டிங் ஃபேக்டரா இருக்கும். The 1972 Munich edition marred by a terror strike on the Israeli contingent remains a harrowing memory, and in a world on the boil, security will be a concern for the organizing committee. So 1972 Munich edition அப்படின்னா என்னதுன்னா இஸ்ரேல்ல ஒலிம்பிக் நடந்துட்டு இருந்தப்போ அங்க இருந்த ஒலிம்பிக் டீம் மேல ஒரு டெரர் அட்டாக் நடந்துருச்சுங்க. ஒரு டெரரிஸ்டோட அட்டாக் நடந்துருச்சு. அது வந்து அதான் டெரர் ஸ்ட்ரைக்கு ஆன் த இஸ்ரேலி கண்டிஜென்ட்னா டீம்னு அர்த்தம். ரிமைன்ஸ் அ ஹாரோயிங் மெமரி, அது ரொம்ப பயமுறுத்துற நினைவுகளா இருக்கு இந்த வேர்ல்ட் ஆன் த பாயில். ஸோ அதனால வேர்ல்டையே கொஞ்சம் உலுக்கிருச்சு அப்படின்ற மாதிரி. அதனால இந்த வாட்டி பயங்கர சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி தான் இப்ப அந்த இதை நடத்துற கமிட்டியோட கவலையா இருக்கு. எப்படி நம்ம எல்லாருக்கும் நல்ல ஒரு சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி ப்ரொவைட் பண்ண போறோம். That some members of the Australian women's water polo squad tested positive for COVID-19 is also a reality check while all eyes are on Paris. ஸோ வாட்டர் போலோ கேம்ஸ்ல விளையாடக்கூடிய ஆஸ்திரேலியன் உமன் கொஞ்சம் பேருக்கு வந்து கோவிட் பாசிட்டிவ் ஆயிருக்கு. ஸோ அதனால இது வந்து இன்னும் கொஞ்சம் பயத்தை கூட்டி இருக்கு. எல்லாரோட கவனமும் உலக கவனங்களும் இப்போ பாரிஸ் மேலதான் இருக்கு இந்த ஒலிம்பிக் காண்டி அப்படின்னு சொல்றாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.